ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் காப்பு கட்டிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி மாலை போட்டு காப்பு கட்டியிருக்கிறேன். அதாவது அங்கே கொஞ்சம் தண்ணி தாகம் ஜாஸ்தி எடுத்தது. அதனால் அங்கே ஒரு வயசான அம்மா வீட்டில் போய் கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்கம்மான்னுட்டு கேட்டேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உடனே ஓடி போய் ஒரு பாத்திரத்தை கழுவி நல்லா சோப்பு போட்டு கழுவி தண்ணி கொடுத்தாங்க. அப்போ ஏம்மா சும்மா நீங்கள் குடிக்கிற சொம்புலே தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா நீங்கள் மாலை போட்டிருக்கீங்க, என்னதானும் சாமி இல்லையா அப்படின்னுட்டு சொன்னாங்க. நான் அதுக்கு சொன்னேன், தாயை கழித்தாலும் தண்ணியை கழிக்கக்கூடாது. நான் மாலை போட்டிருக்கனால நான் மகமாயி இல்லைங்க, சும்மா நீங்கள் குடிக்கிற சொம்புலே தண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். உடனே அந்த அம்மா, யாத்தா என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டாப்புல. உண்மையிலே நான் என்ன சொல்கிறேன்னா, மாலை போட்டிருக்கோங்கிறதுனால அதனால் நம்ம நிறைய விஷயங்களை அட்வான்ஸாக பண்ணக்கூடாது. மாலைங்கிறது நம்ம மனசுக்கு, அந்த அம்மாவை நம்ம கையெடுத்து கும்பிட்றதுக்கு போட்டிருக்க மாலை. அதுக்காகண்டி நான் தான் மகமாயின்னு நிற்கக்கூடாது. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். போன வருஷம் நான் தசராவுக்கு போயிருக்கும்போது ஒரு காளி வேஷம் போட்டுட்டு வந்தவங்க சூரசம்ஹாரம் பண்ணுற இடத்துல நல்லா கூட்டம். அப்போ அந்த சைடில் காளி வேஷம் போட்டு வரவங்கள விடலை, வேறு பக்கமாக திருப்பி விட்டாங்க. அப்போ நான் நின்றுக்கிட்டு நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஏம்மா இந்த சைடு காளியம்மா, இந்த சைடு போகாதீங்க, அந்த சைடு போங்க அப்படின்னோடனே அவங்க என்னை பார்த்துட்டு, ஏய் நான் காளி, உன்னை என்ன செய்கிறேன் பாரு அப்படி இப்படின்னுட்டு என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் அதை பார்த்து நான் ஒன்றும் பயப்படலை. எதுக்காகன்னா, வேஷம் தான் போட்டிருக்குமே தவிர நான் தப்பாலாம் ஒன்றும் சொல்லலையே. அதனால் நான் சொன்னேன், நீ காளின்னா நான் அதையும் மீறி அட்டகாளி. நான் உங்களை ஒன்றும் சொல்ல, அந்த சைடு போங்கன்னு தான் சொன்னது. அதுக்காண்டி நீங்கள் வேஷம் போட்டு வந்திருக்கோன்னே உங்களை கண்டு நான் பயப்படுறதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. என்றைக்குமே நம்ம அந்த முத்தாரம்மையாக எந்த தெய்வமாக இருந்தாலும் மனசார நம்ம நல்ல மனசை வச்சுட்டு கும்பிட்டாலே போதும். ஓகே, பாய். பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.